السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: تابعوا بين الحج والعمرة فإنهما ينفيان الفقر والذنوب كما ينفي الكير خبث الحديد والذهب. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் குறைவில்லாமல் நிறைவாக வந்து சேரட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் ஆரோக்கியத்தை நிறைவாக தந்து கைகால் சுகத்தை கொடுத்து மருத்துவமனையின் அனைத்து விதமான செலவினங்களையும் துன்பங்களையும் சிரமங்களையும் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தையும் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் புனித காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ், உம்ரா, ஜியாரா செய்த நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலகை விட்டு நம் மூச்சடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம் ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்களையும் நமக்கு கல்வி தந்து உருவாக்கிய உஸ்தாத்மார்களையும் நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் தலைமையின் கீழே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, அல்லாஹுவின் மகத்தான கருணையினாலே 2025 இந்த வருடத்திற்கான ஹஜ்ஜினுடைய காலம் துவங்கப்பட்டுவிட்டது. உலகில் பல பாகங்களிலிருந்து ஹுஜ்ஜாஜிகள், அல்லாஹுவின் விருந்தினர்கள் அவனுடைய இல்லத்தை நோக்கி தல்பியா முழக்கத்தோடு போய்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்தும் இன்றைய தினம் ஹஜ் கமிட்டியின் மூலமாக கிளம்பக்கூடிய புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகள் இன்றிலிருந்து கிளம்ப துவங்குகிறார்கள். 30ஆம் தேதி வரை நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஹாஜிகள் புனித ஹஜ்ஜை நோக்கி அரசு சார்பாக ஹஜ் கமிட்டியின் மூலமாக செல்ல ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வல்ல அல்லாஹ் இவ்வாண்டு ஹஜ்ஜி செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் மபுரூராக, மக்பூலாக ஆக்கி வைப்பானாக. வரக்கூடிய காலங்களிலே நமக்கும் மிக விரைவிலேயே ஹஜ்ஜின் நசீபை நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய மனைவி மக்களுக்கு, நம் குடும்பத்தினர்கள் யாவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அன்பான சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, திருக்குரானை நீங்கள் திருப்பி பார்த்தால் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் மீது நோன்பு கடமை உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது எப்படி கடமையோ அப்படி. எனவே நோன்பை நோருங்கள் என்கிறான். ஜக்காத்தை கொடுங்கள், உங்களுக்கான பொருளாதாரத்தின் இபாதத் அது. நீங்கள் ஜக்காத்தை சரிவர நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுங்கள், ருக்கு செய்யுங்கள், சஜிதா செய்யுங்கள் என்று திருக்குரானிலே தொழுகையை குறித்து உத்தரவாக சில வசனங்கள் இருக்கிறது. அகீமுஸ்ஸலா வர்கஉ வஸ்ஜுது, நீங்கள் ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள், சஜிதா செய்யக்கூடிய மக்களோடு சேர்ந்து சஜிதா செய்யுங்கள், தொழுங்கள் என்கிறான் அல்லாஹ். இப்படி கடமைகளை பற்றி பேசுகிற அல்லாஹ் அதை நிறைவேற்றுங்கள், இப்படி செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிற அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது சொன்னான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், உம்ராவையும் ஹஜ்ஜையும் பரிபூரணமாக செய்யுங்கள் என்கிறான். வெறுமென்ன செய்யுங்கள் என்பதற்கும் பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கடைக்கு போயிட்டு வாப்பா என்று சொல்வதற்கும், பார்த்து கவனமாக போ, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, அந்த இடத்துல கவனமாக திரும்பணும், அந்த இடத்துல பார்த்து போகணும், கொடுத்த காசை ரொம்ப பத்திரமாக போயிட்டு கொண்டு வரணும் என்று சொல்வதிலிருந்து அதனுடைய முக்கியத்துவத்தை, அந்த காரியத்தை நீ எந்த தொய்வும் இல்லாமல், எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறோம். அப்படித்தான் அல் குர்ஆன் ஹஜ், உம்ராவை பற்றி சொல்லும் பொழுது பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறான். அதிலிருந்து ஹஜ்ஜினுடைய அந்த
விலை மதிப்பற்ற அந்த இபாதத்தினுடைய அந்த கணம் நமக்கு புரிகிறது இல்லையா? அன்பான சகோதரர்களே, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஹஜ்ஜி செய்வதற்கு என்ன வேண்டும்? நீங்கள் கேட்டால் சொல்வீர்கள் உங்களிலே சிலர், காசு வேணும். முன்ன மாதிரி இல்லை, இப்போ நிறைய லட்சங்கள் செலவு செய்தால்தான் ஹஜ்ஜிக்கு போக முடியும். இல்லை, இதுவல்ல முதல் விஷயம் அல்லாஹ் நாட வேண்டும். இரண்டாவது, நம் உள்ளங்களிலே ஆசை பிறக்க வேண்டும், அது தீராத ஆசையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த ரெண்டும் நிறைவேற்றிவிட்டால் தானாக காசு வரும், பொருள் வரும், நீங்கள் போகலாம். உலகத்திலே காசு பணம் இருப்பவர்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறார்களா? உலகத்திலே வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் எல்லாம் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டார்களா என்று நீங்கள் கேள்வி ஒன்று வைத்தால் அதிலே பெரும் பகுதி இல்லை என்றுதான் வரும். மற்ற நாடுகளுக்கு, மற்ற இடங்களுக்கு, மற்ற சுற்றுலா தலங்களுக்கு எல்லாம் இருந்தால் போய்விடலாம். ஆனால் இங்கே காசு இருந்தால் மட்டும் போக முடியும் என்பது கிடையாது. அதை தாண்டி அல்லாஹ்வின் நாட்டம் முதலில் வேண்டும், இரண்டாவது தீராத ஆசை வேண்டும். இந்த ரெண்டும் இருக்கும் பட்சத்தில்தான் மூன்றாவது பொருளாதாரம் உங்களுக்கு அதை சென்று சேருவதற்கான ஒரு சிறு சாதனம், அவ்வளவுதான். அதுவே அடிப்படை கிடையாது. எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கிறோம், அன்றாடம் உழைக்கக்கூடியவர்கள், பொருளீட்டக்கூடியவர்கள், அவர்கள் சேர்க்கக்கூடிய அந்த அன்றாட காசு அவர்களின் குடும்பத்தின் தேவையை கூட முழுமையாக நிறைவு செய்யாது. முழுமையாக அவர்களுடைய குடும்பத்தின் அன்றைய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்குத்தான் அவர்கள் பொருளீட்டுகிறார்கள். ஆனால் ஆச்சரியம், அதிசயம், அந்த பெருமக்களுக்கும் ஹஜ்ஜின் வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்கள் கனவு அது, சேர்த்து வைத்தாலும் கூட பல வருடங்கள் ஆகும். ஆனால் கண் இமைக்கும் நேரத்தில் வல்ல அல்லாஹ் நாடிவிட்டால் எப்படியோ ஏற்பாடு செய்வான், தன் பக்கம் அவர்களை அழைத்துக் கொள்வான். இப்போ முதலில் அல்லாஹ்வின் நாட்டம் வேண்டும், இரண்டாவது தீராத ஆசை வேண்டும். ஆசைப்பட்டால் தான் ஹஜ்ஜி கிடைக்கும். ஆசைப்படாமல் உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. அதிலே கூடுதலாக ஹஜ்ஜின் மீது ஆசை இருக்க வேண்டும். எந்த காரியமானாலும் ஆசை இல்லாமல் நடக்கிறது இல்லை, இல்லையா? ஹஜ்ஜை பொறுத்தவரை கூடுதலாக இருக்க வேண்டும். கொழுந்து விட்டு எரிய வேண்டும் அந்த ஆசை என்பது உள்ளத்தில். நிச்சயமாக அப்படி இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருவான். அரஃபா மைதானம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் போய் நிற்க வேண்டிய ஒரு இடம், ஒட்டுமொத்த ஹாஜிகளும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம். சொல்லப்போனால் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் 40 லட்சம், 45 லட்சம், 50 லட்சம் என்று கணக்குகள் சொன்னாலும் கூட அந்த ஹஜ்ஜினுடைய நாட்களை தவிர்த்து மீதி உண்டான நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து இருப்பார்கள். மக்காவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, மதீனாவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆரம்பத்தில் போனவர்கள் மக்காவிலே உம்ராவை முடித்துவிட்டு மதீனாவுக்கு போவார்கள். கடைசியில் வந்தவங்க வந்து நிற்பாங்க, தாயிஃபில் கொஞ்சம் இருப்பாங்க, அங்கே இங்கே என்று பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் அரஃபா என்கின்ற அந்த நாளில், துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 9வது நாளிலே எல்லாரும் ஹஜ்ஜிக்கென்று நிய்யத் செய்து போன அத்துணை ஹாஜிகளும் அந்த மைதானத்துக்கு வந்து விடுவார்கள். வர வேண்டும், வந்து விடுவார்கள் என்பதல்ல, வர வேண்டும். ஹஜ்ஜினுடைய ஃபர்ல் அது. அல்லாஹு தாலா அந்த அரஃபாவிலே வைத்து தன்னுடைய அடியார்களை பார்க்கிறான். ஹதீதிலே வந்திருக்கிறது, அல்லாஹ் புலகாங்கிதம் அடைவான், ஆனந்த பரவசம் அடைவான். நீங்கள் நினைக்கலாம் ஹஜ்ஜி என்றால் ஒரு பெரிய செயல் என்று. ஆனால் ஹஜ்ஜிலே பிரதானமாக இருப்பது துவாக்கள் தான். அன்றாட தொழுகையில் போக சிறு சிறு துவாக்கள், முக்கியமாக ஹதீதுகளில் அறிவிக்கப்பட்ட சில துவாக்கள். அதை தாண்டி நம் சொந்த தேவையை அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே கேட்பதும், தௌபா செய்வதும், இஸ்திக்ஃபார் செய்வதும், ஸலவாத்தை ஓதுவதும், இப்படியே தான் ஹஜ்ஜினுடைய அமல்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில், குறிப்பிட்ட நாட்களில் தங்க வேண்டும், இருக்க வேண்டும். அங்கே நடைபெறுவது எல்லாமே துவா தான், பிரார்த்தனை தான். அப்போ அரஃபால எல்லா ஹாஜிகளும் உருக்கமாக தன் நிலையை கருத்தில் கொண்டு, தன் கடந்த காலத்தை நினைத்து, எந்த புனிதமான இடத்திற்கு, புனித பயணத்திற்கு அல்லாஹ் நம்மை அழைத்து வந்து கொண்டு அமர வைத்திருக்கிறான் என்பதை நினைத்து உடலெல்லாம் சிலிர்த்து கண்களில் கண்ணீர் மல்க துவாவோடு தான் இருப்பார்கள். நீங்கள் போனவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், திரும்பிய பக்கமெல்லாம் துவாக்கள் தான். அவர்களுக்கு தெரிந்த மொழியில், அவரவருடைய தாய் பாஷையில் கேட்பார்கள். உட்கார்ந்து கேட்பார்கள், நின்று கேட்பார்கள், கூட்டாக கேட்பார்கள், தனியாக கேட்பார்கள், வெயில் நின்று கேட்பார்கள், மலையில் நின்று கேட்பார்கள், ஒரு மரத்தின் நிழலுக்கு கீழே நின்று கேட்பார்கள்.
கையை சுருக்கி வைத்து கேட்பார்கள், கையை விரித்து வைத்து கேட்பார்கள், எல்லாம் துவா தான். அப்போ அந்த நாளில் அடியார்களினுடைய அந்த கதறுதலை கெஞ்சுதலை பார்த்து அல்லாஹ் புலகாங்கிதம் அடைந்து தன்னுடைய மலக்குகளை அழைத்து சொல்லுவானா, பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே என்னுடைய அடியார்கள், இவர்களை எல்லாம் நான் தான் அழைத்தேன். அல்லாஹ் சொல்லுவானா, இவர்களை எல்லாத்தையும் யார் கூப்பிட்டது? நான் தான் கூப்பிட்டது. சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தி சொல்லுவான், அதுதான் முக்கியமானது. சும்மா ஒன்றும் நான் இவங்களை கூப்பிடல, இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஆசைப்பட்டாங்க, அதனால் கூப்பிட்டேன். இவர்களுடைய உள்ளத்திலே ஆசை இருந்தது, தேடல் இருந்தது, வர வேண்டும் என்கின்ற ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தினால் எப்பொழுதோ ஒருவர் ஒரு சமயம் அவர் கேட்டதுவா, அதன் வெளிப்பாடு தான் இவர்களை அழைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் மலக்குகளிடத்திலே புலகாங்கிதம் அடைந்து சொல்வான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ முதலில் ஹஜ்ஜிக்கு அல்லாஹ்வின் நாட்டம் வேண்டும். அல்லாஹ் நாடாவிட்டால் லட்சங்கள் செலவு செய்த போதிலும் கிடைக்காது. அதற்கு இந்த வருடமே மிகப்பெரிய சாட்சி இல்லையா? தனியார் மூலமாக பயணப்பட வேண்டிய ஆயிரக்கணக்கான ஹாஜிகளால் இந்திய நாட்டிலிருந்து பயணப்பட முடியவில்லை. அதற்கான சூழல் உருவாகவில்லை. அதற்கு பின்னால் இருக்கிற அரசியலை நான் பேச வரவில்லை. ஒரு செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இவர்களுக்கு இவ்வாண்டு நாடவில்லை, அவ்வளவுதான். அடுத்த ஆண்டு கிடைக்கலாம், இதைவிட சிறப்பாக கிடைக்கலாம், இதைவிட சந்தோஷமாக உற்சாகத்தோடு அவர்கள் செய்வதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து தரலாம். இந்த வருடத்தின் ஹுஜ்ஜாஜிகளின் கூட்டத்தின் பெயரிலே இவர்கள் பெயர் இல்லை, அவ்வளவுதான். அல்லாஹ் நாடல. முதல் விஷயம் நாட்டம், இரண்டாவது ஆசை. ஆசை எந்த அளவுக்கு உள்ளத்தில் இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்மால் எத்திச் சேர முடியும், அந்த ஹஜ்ஜை அடைந்து கொள்ள முடியும். இதற்கு அடுத்துதான் பொருளாதாரம். இந்த ரெண்டும் இருக்கிறது, பொருளாதாரம் இல்லை, பிரச்சனை இல்லை, அல்லாஹ் சேர்த்து விடுவான். ஆனால் இது ரெண்டுமே இல்லை, காசு பணம் மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ்வின் நாட்டத்திலே அவர்களை குறித்து என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இந்த நாட்டை ஆண்ட நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆண்ட முகலாயர்கள் ஒருவர் கூட ஹஜ்ஜிக்கு போகவில்லை என்பது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது. ஒருவரால் கூட ஹஜ்ஜி செய்ய முடியவில்லை என்று சொன்னால், ஆட்சி, அதிகாரம், பொருளாதாரம், செல்வம் இருந்து அதன் வழியாக அவர்களால் செய்ய முடியவில்லை என்பதிலிருந்து என்ன புரிகிறது? அல்லாஹ் அவர்களை நாடவில்லை, அவர்களின் உள்ளத்திலே அது அந்த எண்ணம் வரவில்லையோ என்னவோ தெரியவில்லை. எனவே அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட உயர்தரமான பயணத்தை இவ்வாண்டு ஹாஜிகள் புனிதமான ஹஜ்ஜை நோக்கி நகர்ந்து செல்ல இருக்கிறார்கள். 5 விஷயத்தை மட்டும்தான் இந்த ஜும்மாவில் சொல்ல போகிறேன். ஹஜ்ஜின் மூலமாக கிடைக்கக்கூடிய 5 பெரும் பலன்கள் என்ன? அல்லாஹ் இந்த 5ஐயும் நீங்கள் உள்வாங்கினால் நிச்சயம் எனக்கும் உங்களுக்கும் அதை செய்தே தீர வேண்டும் என்கின்ற எண்ணம் பிறந்துவிடும். நீயத் வையுங்கள், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உறுதியாக ஆசைப்படுங்கள், எண்ணப்படுங்கள். நான் ஹஜ்ஜி செய்யாமல் மரணிக்க மாட்டேன் என்று உறுதியாக எண்ணுங்கள். நான் பார்ப்பவரிடத்திலெல்லாம் சொல்வதுண்டு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் நிறைவோ குறைவோ நீங்கள் ஹஜ்ஜின் நீயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க துவங்குங்கள். ஹஜ்ஜின் எண்ணத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதனுடைய அந்த எல்லையை நோக்கி, அந்த குறிக்கோளை நோக்கி நகர்வதற்கு சின்ன சின்ன முயற்சிகளை வையுங்கள். அல்லாஹ் அதிலே பெண்ணம்பெரிய வெற்றியை தருவான், பெண்ணம்பெரிய பரக்கத்தை அதில் ஏற்படுத்தி வைப்பான். 5 பலன்கள் ஹஜ்ஜின் மூலமாக. முதல் பலன் என்ன என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜின் மூலமாக கிடைக்கக்கூடிய முதல் பலன், இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமாக இருப்பது எது? நாம் வாழ்ந்து ஒரு நாள் நிச்சயமாக முடிக்க போகிறோம் அந்த வாழ்க்கையை. இந்த வாழ்க்கையின் அர்த்தம் எது? நம்மை அல்லாஹ் மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்தை கொடுத்து சொர்க்கத்தில் நம்மை ஏற்றி வைப்பது. அதுதானே வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம். இந்த சொர்க்கத்தை எளிதாக பெற்றுத்தரக்கூடிய பயணம் ஹஜ். அல் ஹஜ்ஜில் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மபரூரான ஹஜ்ஜின் கூலி என்ன? சொர்க்கம்தான் என்றார்கள் பெருமானார். இப்போ அடுத்து நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், மபரூரான ஹஜ்ஜினா என்ன? எல்லாரும் ஹாஜிகள் சொல்லுவாங்க பயணம் சொல்லும் பொழுது, எங்க ஹஜ்ஜி மபரூர் ஆகணும், மக்பூல் ஆகணும், துவா செய்யும். நம்மளும் வாழ்த்துவோம், உங்க ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூல் ஆக்கி வைக்கட்டும், உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மபரூர் ஆக்கி வைக்கட்டும், உங்கள் ஹஜ்ஜையும் மக்பூலாக மபரூராக ஆக்கி வைக்க அல்லாஹ் போதுமானது என்று துவா செய்து அனுப்புவோம். இப்பொழுது நமக்கான கேள்வி என்ன? மபரூர் என்றால் என்ன? மபரூரான ஹஜ்ஜிக்கு கூலி சொர்க்கம் என்றார்கள் பெருமானார். மபரூரான ஹஜ்ஜி என்றால் என்ன? அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், எந்த ஹஜ்ஜிலே நன்மைகள் அதிகம் இருக்கிறதோ,
எந்த ஹஜ்ஜிலே பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற சிந்தனை பிறந்து அந்த உதவியை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறாரோ, எந்த ஹஜ்ஜிலே அதிகமான தல்பியாக்கள் இருக்கிறதோ அதுதான் மப்ரூர், நன்மைகள் நிறைந்த ஹஜ். பொதுவாகவே இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த அமலானால் நீயத்து முக்கியம் இல்லையா? நீயத்து இல்லாமல் ஒருத்தர் தக்பீர் கட்டி தொழுதாரு, தொழுக கூடுமா? கூடாது. நீயத்து இல்லாமல் குர்பானி கொடுக்காரு, குர்பானி கூடுமா? நோன்பு நீயத்து இல்லாமல் வைக்கிறாரு, கூடுமா? மார்க்க சட்டம் சொல்லுகிற நீயத்து வைக்க வேண்டும். அதை இரவினுடைய பிற்பகுதியாகட்டும் அல்லது சஹருடைய நேரமாகட்டும் இல்லையா? எல்லாத்துக்கும் நீயத்து தேவை. அதே மாதிரி தான் ஹஜ்ஜி உம்ராவுக்கும் நீயத்து உண்டு. ஆனால் கூடுதலா ஹஜ்ஜில நீயத்து மட்டும் இல்லை, அதனை தொடர்ந்து ஒரு முழக்கத்தை முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதுதான் அந்த தல்பியா. அல்லாஹ் நாங்கள் வந்து விட்டோம், இதோ வந்து விட்டோம், அல்லாஹ்வே உனக்கு இணை துணை யாருமே கிடையாது. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், உலகத்தில் எல்லா புகழும் எல்லா அருளும் உனக்குத்தான் சொந்தம், உனக்குத்தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் சொந்தம். லா ஷரீக லக், உனக்கு இணை துணை யாருமே கிடையாது. வந்துட்டோம்னா அழைச்சாதானங்க சொல்லுவோம் வந்துட்டோன்னு. பாப்பா வந்துட்டோம் பாப்பான்னு புள்ள ஓடி வர்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தா கூப்பிட்டாரு, பதறி துடிச்சிட்டு வர்றான். இந்த வந்துட்டேன் சார் அப்படிங்கிறாரு நம்மள்ட்ட வேலை பார்க்குறவர். முதலாளி கூப்பிட்டுருக்காரு, ஓடியாராரு. அப்போ அல்லாஹ் அழைச்சிருக்கான், வந்துட்டோம். அதை தான் தல்பியா சொல்லுகிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த ஹஜ்ஜி சிறந்த ஹஜ்ஜி நீங்க சொல்லுங்கன்னாங்க. எந்த ஹஜ்ஜி சிறந்த ஹஜ்ஜி? 12 லட்சம் ரூபாய் செலவழித்து போயிருக்கிறார், அதுதான் சிறந்த ஹஜ் என்றார்களா? இவ்வளவு தொலைதூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறார், அதுதான் சிறந்த ஹஜ் என்றார்களா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஹஜ்ஜிலே அதிகமான தல்பியா இருக்கிறதோ, எந்த ஹஜ்ஜிலே அதிகமான நன்மைகள் இருக்கிறதோ, எந்த ஹாஜி பிற ஹாஜிக்கு உதவி ஒத்தாசை அதிகமாக செய்கிறாரோ அந்த ஹஜ்ஜி தான் சிறந்த ஹஜ்ஜி நாங்கள் சொல்லாச்சு. அன்பான சகோதரர்களே, இப்போ முதல் விஷயம் சொர்க்கத்தை தவிர வேறில்லை. மபரூரான ஹஜ்ஜிக்கு கூலி. அந்த மபரூரான ஹஜ் என்றால் நிறைய தல்பியா இருக்க வேண்டும், நிறைய நன்மைகள் இருக்க வேண்டும், அதே போன்று பிறருக்கு உதவி ஒத்தாசை அதிகமாக ஹஜ்ஜில் இருக்க வேண்டும். நான் ஹஜ்ஜிக்கு போகிற இடத்திலெல்லாம் நான் சொல்வதுண்டு எப்பொழுதுமே, உங்களால் முடிந்ததை நீங்கள் ஹஜ்ஜின் காலத்திலே மினாவிலே ஆகட்டும், முஸ்தலிஃபாவிலே ஆகட்டும், அரஃபாவில் ஆகட்டும், நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களில் ஆகட்டும், என்ன உங்களால் பிறருக்கு செய்ய முடியுமோ நன்மையை செய்து கொண்டே இருங்கள். ஒன்றுமில்லை, ஒருவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது, தண்ணீர் எடுத்துக் கொடுங்கள். தள்ள முடியாமல் தன்னுடைய மனைவியை வைத்து வயதான ஒருவர் தள்ளி கொண்டு வருகிறார், உங்களால் முடியுமானால் கொஞ்ச நேரம் அதை வாங்கி தள்ளி கொடுங்கள். ஏதோ சில நன்மைகள் செய்யுங்கள். உங்கள் ஹஜ்ஜினுடைய வேல்யூ கூடும், உங்களுடைய ஹஜ்ஜினுடைய அந்த அந்த வெயிட் கூடிக்கிட்டே இருக்கும் அல்லாஹ்விடத்திலே. ஒன்று. இரண்டாவது என்ன? ஹஜ்ஜின் மூலமாக கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன், பாவங்கள் எல்லாம் ஹஜ்ஜின் மூலமாக அழிக்கப்படுகிறது. நம்ம எல்லாரும் மீண்டும் 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 பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். என்ன ஹதீஸ் தெரியுமா? எவர் ஒருவர் ஹஜ்ஜி செய்துவிட்டு பாவமில்லாத பேச்சு இல்லாமல், பாவமில்லாத செயல் செய்யாமல் புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு ஊருக்கு வர்றாரோ, எப்படி வர்றாரு? அன்று பிறந்த பாலகனாக வருகிறார். கேள்விப்பட்டிருக்கோமா? மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்மு. அன்று பிறந்த குழந்தை எப்படி பாவக்கரைகளை விட்டு நீங்கி பரிசுத்தமாக இருக்குமோ அப்படியான ஒரு கிரேடை ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தர்றான். பாவத்தை அப்படியே அழிக்கிறான். அழிக்கிற இடம் அரஃபா. எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னா, எம்பிட்டு பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜிக்கு போயிட்டு அழிச்சிடறான். எம்பிட்டு பெரிய பாவமாக இருந்தாலும் சரிதான். அரஃபாவிலே தங்கிவிட்டால் அழித்து விடுவான். ஹஜ்ஜிக்கு வந்து அரஃபாவிலே இருந்து விட்டால் அல்லாஹ் அழித்து விடுவான். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் போன்ற மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், ஒரு ஹஜ்ஜிக்கு போயிட்டு அரஃபால வச்சு இப்படி நினைச்சாராமா, நம்ம எம்பிட்டு பாவம் செஞ்சிருக்கோம், தொடாத பாவமே இல்லையே, பேசாத வார்த்தையே இல்லையே, பார்க்காத பாவங்களே இல்லையே, நடக்காத இடமே இல்லையே பாவமான காரியத்திற்கு, நம்மளையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானான்னு ஒரு கொஸ்டின் மார்க் அவருக்கு வருது. அவர் உள்ளத்திலே ஒரு சந்தேக கேள்வி வருகிறது. அறிஞர்கள் சொல்கிறார்கள், இவரை விட பெரிய பாவி வேற யாரும் இல்லை. மன்னிப்பானா என்று சந்தேகம் வந்தாலே தப்பு. மன்னிச்சிருவான், எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். ஒரு மனிதன், ஒரு குழந்தை அழுக்கோடு இருக்கிறது,
நல்ல குளிப்பாட்டி பவுடர் போட்டு நல்ல சுத்தமாக அம்மா வெளியே அனுப்பி விடுறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அப்படி உருண்டு புரண்டு மேலெல்லாம் தூசி, முகமெல்லாம் மண், செம்மண், அந்த மண், இந்த எல்லாம் அப்படி புழுதியாக இருக்குது. மறுபடியும் அந்த அம்மா கூட்டி போய் ஷவரில் நிப்பாட்டி வச்சு அல்லது ஜொக்கில் ஒரு பெரிய டப்பில் தண்ணி எடுத்து நல்லா குளிப்பாட்டி சுத்தப்படுத்துது. இருந்த மண், இருந்த அழுக்கு, தூசி எல்லாம் கிளீன் ஆகி சுத்தமாகி ஒரு குழந்தை மறுபடியும் புதுசாக வெளியே வருது. இதை விட தூய்மையாக ஹஜ்ஜு ஒரு மனிதருடைய பாவத்தை எல்லாம் அப்படியே கழுகி தூய்மைப்படுத்தி விடும். அந்த இடம் அரஃபா தான். அப்போ ஹஜ்ஜின் மூலமாக கிடைக்கக்கூடிய 2வது பலன் என்ன? பாவங்கள் மொத்தமும் அழிக்கப்படுகிறது. இது ஹஜ்ஜின் மூலமாக கிடைக்கும். 3வது சொன்னாங்க, ஹஜ்ஜின் மூலமாக பரக்கத் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்திலே பரக்கத் கிடைக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொதுவாகவே நல்ல காரியத்திற்கு என்ன செலவு செய்தாலும் அல்லாஹ் அதை திருப்பி தருவான், வைத்துக்கொள்ள மாட்டான். நீங்கள் செய்யக்கூடிய செலவு செலவாக இருக்கிறதே நீங்கள் என்று கருதலாம். 100 கொடுக்கிறோமே, 1000 கொடுக்கிறோமே, 10,000 கொடுக்கிறோமே என்று நீங்கள் கருதலாம். ஆனால் அதை உங்களுக்கு 700 மடங்காக திருப்பி தரப்போகிறான் அல்லாஹ். எனவே தான் வாங்குகிறான். ஆனால் ஹஜ்ஜில் கொஞ்சம் கூடுதல். பொதுவாகவே நற்காரியங்களிலே செலவு செய்தால் ஒன்றுக்கு எவ்வளவு நன்மைங்க? 700 நன்மை. 1 ரூபாய் என்றால் 700 மடங்கு நன்மை. குர்ஆனிலே அல்லாஹ் சூரா பக்ராவிலே சொல்கிறான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் 7 சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் 100 ஹப்பா. அழகான நமக்கு புரியுற மாதிரி உதாரணம் சொல்றான். ஒரு விவசாயி பூமியில ஒரே ஒரு நெல்லை போடுறாரு, விதை நெல்ல. அந்த ஒரு விதை நெல் என்ன ஆகுதுன்னா ஒரு கதிராக தடுக்கிறது. ஒரு கதிரிலே 7 கிளைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கிளையிலும் 100 வித்துக்கள் இருக்கிறது. 100 வித்து ஒரு கிளையில் என்றால் 7 கிளையிலே 700 வித்து. விவசாயி போட்டதோ ஒரே ஒரு வித்து. அல்லாஹ் திருப்பி கொடுப்பதோ 700 வித்து. அல்லாஹ் நாடினால் உன்னை அல்லாவின் பாதையிலே கொடுத்தால் 700ஆகவும் தருவான், 7000ஆகவும் தருவான், 70,000ஆகவும் தருவான். 7 லட்சம் கூட்டிக் கொண்டு போய்கொண்டே இருங்கள், எல்லையே கிடையாது. அல்லாவின் பாதையில் கொடுத்தால் இப்படி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி கன்னஃபகத்து ஃபீ ஸபீலில்லாஹி பி700 ضعف. அல்லாவின் பாதையிலே செலவு செய்தால் 700 மடங்கு என்றால் அதை 700ஓடு நீங்கள் பெருக்குங்கள். அந்த 700 மறுபடியும் 700ஓடு பெருக்குங்க. ஹஜ்ஜிக்கு செலவு செய்தால் அல்லாஹ் அந்த செலவிலே பறக்கச் செய்வான். அந்த செலவு செலவாக இருக்காது, வரவாக பன்மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும். உங்கள் வாழ்க்கையிலே பரக்கத்தாக திருப்பி வரும். இன்னைக்கு பரக்கத்திற்கு ரஹமத்திற்கு ஏங்காதவர்கள் யாரும் இல்லை. ஹஜ்ஜிக்கு செய்யக்கூடிய செலவின் மூலமாக அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலே பறக்கச் செய்வான். இது ஹஜ்ஜி தரக்கூடிய 3வது முக்கியமான பலன். 4வது, ஏழ்மையை வறுமையை நீக்குவதற்கு ஹஜ்ஜி ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பொழுதும் ஒருபொழுதும் ஒரு ஹாஜி ஏழையாகவே மாட்டார். ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டார். ஹஜ்ஜிக்கு போய்விட்டால் மறுபடியும் அவருக்கு ஏழ்மை வராது, வறுமையின் கோரப்பிடியில் சிக்க மாட்டார். அல்லாஹ் நிச்சயமாக அவருக்கு செல்வத்திலே வளர்ச்சியை தருவான், முன்னேற்றத்தை தருவான். தாபிஉல் ஹஜ்ஜ வல் உம்ரா ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வஸ்ஸுனூப். நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த ரெண்டும் இருக்குதே, ஹஜ்ஜும் உம்ராவும் இருக்கிறதே, பாவத்தையும் நீக்கும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வறுமையையும் ஏழ்மையையும் நீக்கும். சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னாங்க. தங்கத்திலே அழுக்கு இருந்தால் அதை உருக்கும் பொழுது நெருப்பு எப்படி அந்த அழுக்கை கரைக்குமோ அப்படித்தான் ஹஜ்ஜும் உம்ராவும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தையும் நீக்கும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மை வறுமையையும் போக்கிவிடும். இப்ப ஏழ்மை வறுமை நீங்க வேண்டும் என்றால் ஹஜ்ஜிக்கு போங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். உம்ரா செய்யுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 4வது பலன். 5வது பலன் மிக முக்கியமானது, ஹாஜிகள் கவனிக்க வேண்டிய விஷயம். பொதுவாக ஹஜ்ஜின்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். சிரமம் இல்லாமல் எந்த பயணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கிருந்து நம்முடைய தேவைக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு செல்கிறோம். 4 மணி நேர பயணம், வெளிநாட்டு பயணம், விமான பயணம். பயணத்தின் துவக்கத்திலே, பயணத்தினுடைய இடையிலே, பயணம் அங்கே போய் இறங்கினதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய வெளியே போக வேண்டும், லக்கேஜ் எடுக்க வேண்டும். இந்த கால அளவிலே சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். நல்ல சொகுசான வாகனம் இருந்தாலும் சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஹஜ் என்ற பயணத்தில் இருக்கும் சிரமம். ஆனால் என்ன விஷயம் கேட்டால், எந்த அளவுக்கு ஒரு ஹாஜியினுடைய ஹஜ்ஜிலே சிரமம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய ஹஜ்ஜி வெயிட் கூடிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு அவருடைய ஹஜ்ஜினுடைய நன்மை கூடிக்கொண்டே இருக்கிறது. சையதத்துனா ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், ஆயிஷாம்மா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்ன லக்கி மினல் அஜ்ரி, அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு கூலியை தருவான். அலா கதரி நஸபகி வ நஃபககி, எவ்வளவு நீங்க செலவு செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு தூரம் சிரமப்படுறீங்கன்ற கருத்தில் கொண்டு அல்லாஹ் கூலி தருவான். எவ்வளவு சிரமத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நன்மை இருக்குது. நீங்க அங்கலாயக்கூடாது. இப்படி படுத்துறாங்களே, இவ்வளவு தூரமா நடக்க வைக்கிறது, இந்த போலீஸுக்கு இறக்கமே கிடையாதா? இந்த நாடு நாங்க ஹுஜ்ஜாஜிகளாக தானே வந்திருக்கிறோம், இந்த நாட்டுக்கு விருந்தினர்களாக தானே வந்திருக்கிறோம், ஹஜ்ஜி செய்ய தானே வந்திருக்கிறோம், ஒரு தண்ணி தர மாட்டாங்களா, அப்படியா இப்படியா என்று நீங்கள் உங்களை நொந்து கொள்ளக்கூடாது. சிரமங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹஜ் என்றால் சிரமங்கள் இருக்கும், சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். மினாவில் தங்குகிற நேரத்திலே, அரஃபாவிலே தங்குகிற நேரத்திலே, ஜமராத்திற்கு கல்லெறிய போகக்கூடிய சமயத்திலே, தவாஃப் ஜியாரா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜினுடைய முக்கியமான தவாஃபாக இருக்கக்கூடிய இறுதி தவாஃபை செய்யக்கூடிய சமயங்களிலே சிரமங்கள் இருக்கும், நெரிசல்கள் இருக்கும். தாங்கிக் கொள்ள வேண்டும், சபரு செய்ய வேண்டும். அதன் மூலமாக என்ன கிடைக்கும்? பெருமானா சொன்னார்கள், உங்களை ஹஜ்ஜினுடைய கூலி அல்லாட்ட ரொம்ப வெயிட் ஆகும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஹஜ்ஜாக உங்களுடைய ஹஜ்ஜி மாறிவிடும் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பாக்கியமும் ஒரு ஹாஜிக்கு மிக எளிமையாக ஹஜ்ஜின் ஊடாக கிடைத்திருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த 5 விதமான பாக்கியங்களை நாம் முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஹஜ்ஜிக்கு நகர வேண்டும். மிக மிக முக்கியமாக, எப்படி நன்மைகளை கூட்டி தருகிற இடமாக மக்காவும் மதினாவும் இருக்கிறதோ, அப்படியே நாம் செய்யக்கூடிய தவறுகளையும் பன்மடங்காக திருப்பி பாவக்கரைகளிலே ஏற்றக்கூடிய இடமாகவும் அது இருக்கிறது. அதாவது நன்மை ஒன்று செஞ்சால் 1 லட்சம் நன்மை. நமக்கெல்லாம் தெரியும், இங்கே தொழுகைக்கும் ஹரம் ஷரீஃபில் தொழுகக்கூடிய தொழுகைக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 1 லட்சம் மடங்கு நன்மை கூட. இங்கே ஒரு தொஹர் தொழுதீங்கன்னா அங்கே 1 லட்சம் தொஹர் தொழுது நன்மை கிடைக்கும். அங்கே ஒரு தொஹர் தொழுதா. அதே மாதிரி தான் இங்கே ஒரு பாவம் செஞ்சால் ஒரு பாவத்தின் தீமையில் ஏறுகிறது என்றால், அங்கே பாவம் செய்தால், அங்கே ஒரு தவறு நிகழ்ந்தால் அதிலும் இரட்டிப்பான தீமைகள் ஏறும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரொம்பவும் பாக்கியமான இடம். ஒருபொழுதும் நாம் எந்த ஒரு தவறும் நம்முடைய பார்வையாலோ, நம்முடைய செயலாலோ, நம்முடைய பேச்சாலோ நடந்துவிடக்கூடாது என்பதை நீங்கள் வைராக்கியத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஹஜ் செய்வதை பற்றி சொல்லும்போது சொன்னான், லா ரஃபஸ வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே பாவம் இருக்கக்கூடாது, தர்க்கம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். விவாதங்கள் அங்கே போய் பண்ணக்கூடாது. 2 ரக்காத் தொழணுமா, 4 ரக்காத் தொழணுமா. மினா டென்ட்டில் போனால் பல வருடங்கள் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது. அங்கே உட்கார்ந்து வாத விவாதம், அப்படி இப்படி என்று விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் வழியாக ஹஜ்ஜின் நன்மைகளில் குறைவு ஏற்படுவதை நிகழக்கூடும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் வாதம் செய்யாதீர்கள், விவாதம் புரியாதீர்கள். பாவம் எப்படி செய்யக்கூடாதோ அப்படியே விவாதம் செய்யக்கூடாது. பாவம் எப்படி செய்யக்கூடாதோ அதே போன்ற ஹஜ்ஜினுடைய காலத்தில் யாருடைய மனதையும் காயப்படுத்தி விடக்கூடாது. இதையும் அல்லாஹ் சொல்கிறான். ஹாஜிகள் இதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன முடிகிறதோ நீங்கள் செய்யுங்கள். உங்களால் பிறருக்கு வழிகாட்ட முடியுமானால் கொடுங்கள். தேவையற்ற விஷயங்களை உட்கார்ந்து பேசிக்கொண்டு வாதம் செய்து விவாதம் செய்து உங்கள் ஹஜ்ஜின் நன்மைகளினுடைய அந்த கணத்தை நீங்கள் இழந்துவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் சில நபர்களுக்கு நாடுகிறான், வருஷம் ஹஜ்ஜிக்கு அழைக்கிறான் அவங்கள. அல்லாஹ் நாடுபவர்களுக்கு அது கிடைக்கும் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை ஒரு தடவை கேட்டாங்கன்னா ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு போவாங்க. 10 தடவை கேட்டால் 10 தடவை போவாங்க. 50 தடவை கேட்டால் 50 தடவை. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் முபாரக் ரலியல்லாஹுடைய வரலாற்றிலே வருகிறது, அவர்கள் வருடத்தில் ஒரு வருடம் ஹஜ்ஜிக்கு போவார்கள், இன்னொரு வருடம் ஜிஹாதுக்கு போவார்கள், அடுத்த வருடம் ஹஜ்ஜிக்கு போவாங்க, அடுத்த வருஷம் ஜிஹாதுக்கு போவாங்க. எக்கச்சக்கமான ஹஜ்ஜி செய்தவர்கள். அதே மாதிரி சையதுனா உமர் ரலியல்லாஹு வருஷம் ஹஜ்ஜிக்கு போவாங்க. ஒரு வருஷம் மகன் கூட போனார், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு போனாங்க. அப்போ பார்த்துட்டு சொன்னாங்களா, எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களா. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகளுக்கு கவனப்படுத்த வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி இது. அர் ரக்பு கதீர் வல் ஹுஜ்ஜாஜு கலீல். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், பயணிகள் தான் அதிகமாக வந்திருக்கிறார்கள், ஹுஜ்ஜாஜிகள் கம்மியாக வந்திருக்கிறார்கள். புரியுதா? பயணப்பட்டு வந்தவர்கள் தான் அதிகம், ஆனால் ஹஜ்ஜி செய்பவர்கள் இதிலே குறைவு. நாங்கள் சொல்லுவோம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹஜ்ஜிலே ரொம்ப முக்கியமானது உள தூய்மை. எங்கேயுமே அல்லாஹ்வுக்காண்டி தொழுங்கன்னு சொல்லல. குர்ஆனை நீங்க காட்ட முடியாது. தொழுங்கன்னு காட்டலாம், நோம்பு வைங்கன்னு காட்டலாம். அல்லாஹ்வுக்காண்டி ஜக்காத்து கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல, ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்றான் இல்லையா? ஆனா ஹஜ்ஜை பத்தி சொல்லும் போது அந்த வாசகத்தை கவனிங்க. வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத், அல்லாஹ்விற்காக வேண்டி மனிதர்களின் மீது கடமை ஹஜ் செய்வது.
மனிதர்கள் மீது கடமை ஹஜ்ஜை அல்லாவிற்காக வேண்டி நிறைவேற்றுவது. இப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறான். இந்த ஹஜ்ஜில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணத்தில் சில கோளாறு வந்துடலாம். ஹாஜியார் ஹஜ்ஜி செஞ்சுட்டாரு, 2 ஹஜ்ஜி போயிருக்காருங்க அவர் 4 வருஷத்துக்கு ஒரு ஹஜ்ஜி போயிடுவார், நான் வருஷம் உம்ராக்கு போயிடுறது எப்படியாவது என்றெல்லாம் எண்ணப்பாடு ஏற்பட்டு விடலாம். எனவே கவனம், கவனம். எண்ணத்தில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டு போனால் அமலிலே புண்ணியம் இல்லாமல் போய்விடும், பயணம் புண்ணியம் இல்லாத பயணமாக ஆகிவிடும். எனவே தான் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பயணிகள் அதிகமாக வந்திருக்காங்க, ஹாஜிகள் கம்மியாக வந்திருக்காங்கன்னா. எனவே அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட மகத்தான ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய பயணம்தான் ஹஜ் என்பது. நபிமார்கள் செய்த பயணம். உலகத்தில் தோன்றிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை சுற்றிய இடம்தான் காபத்துல்லா ஷரீஃப். எல்லாருடைய காலும் பட்டிருக்கு, நம்ம கால் பட வேண்டாமா? உலகத்தில் வந்த ஒட்டுமொத்த நபிமார்களின் பாதம் பட்ட இடம் புனிதமான மத்தாஃப், காபாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த தவாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு, அந்த வலம் வரக்கூடிய இடத்திற்கு மத்தாஃப் என்று சொல்வார்கள். எல்லா நபிமார்களுடைய இடம் பட்டிருக்கு. அதே மாதிரி ஹஜ்ஜினுடைய இடத்திலே, மினாவிலே, முஸ்தலிஃபாவிலே, அரஃபாவிலே நபிமார்கள் வந்து தங்கியிருக்கிறார்கள். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்யும்போது சொன்னாங்க, இதோ நான் பார்க்கிறேன் மூசாவை பார்க்கிறேன், அவர் ஹஜ்ஜிக்காக வேண்டி தல்பியா சொல்லி கொண்டு வருகிறார், இந்த நபியை பார்க்கிறேன், அந்த நபியை பார்க்கிறேன் என்று சில குறிப்பிட்ட நபிமார்களின் பெயரை சொல்லி அவங்க ஹஜ்ஜி செய்கிறதையெல்லாம் அல்லாஹ் எனக்கு காட்டித்தரான். நாங்கள் இப்போ நபிமார்கள் செய்கிறது ஹஜ்ஜி, நபிமார்கள் வலம் வந்த இடம் புனிதமான காபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடம், பிறந்த இடம், அவர்கள் நம் கண்களுக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் அந்த புனித தலங்கள். எனவே அங்கே செல்ல வேண்டும், அதை பார்க்க வேண்டும், புனித ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அதற்காக வேண்டி சின்ன சின்ன முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய எல்லா ஹாஜிகளின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக அங்கீகரிப்பானாக. அவர்கள் செய்யக்கூடிய துவாவை நம்முடைய ஹக்கிலே அல்லாஹ் கபூல் செய்வானாக. வரக்கூடிய ஆண்டுகளிலே மிக விரைவாக அந்த ஹஜ்ஜினுடைய பயணத்தை செய்யணும்னு நாடிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேகப்படுத்துங்கன்னாங்க, தாமதிக்காதீங்க. சில விஷயங்களை வேகமாக செய்யுங்கன்னாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு காலம் வந்துருச்சு, கல்யாணத்துக்குரிய நேரம் வந்துருச்சுன்னா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருங்கன்னாங்க. தொழுகைக்குரிய நேரம் வந்துச்சுன்னா தொழுதுருங்க. தள்ளி போட்டிங்கன்னா அந்த தொழுகை கலாவாகிடலாம், அல்லது மிஸ் ஆகி அடுத்த தொழுகை போயிடலாம். எனவே நீங்கள் வேகப்படுத்துங்கள் என்று சொன்ன பெருமானார் அந்த வரிசையிலே ஹஜ்ஜை பற்றி சொன்னார்கள். ஹஜ்ஜிற்கான செல்லக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் உடலினுடைய வலிமையும் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் வேகப்படுத்துங்கன்னாங்க. விட்டுட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வரை என்ன ஆகுன்றது யாராலையும் இந்த காலத்தில் உறுதியாக சொல்ல முடியாது, எந்த காலத்திலையும் சொல்ல முடியாது, இந்த காலத்தில் குறிப்பாக சொல்லவே முடியாது. எனவே வேகப்படுத்துங்கள் என்றார்கள். அல்லாஹ் வேகப்படுத்த தௌஃபீக் செய்வானாக. அதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் அதற்கான உறுதியான எண்ணப்பாட்டையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.